ஏய் கிளம்பு கிளம்பு. ஏய் நிக்காத. ஏய் கூட்டம் கூடாத. தள்ளு தள்ளு தள்ளு. போயா ரெடி பண்ணுங்க. போ போ என்னால போ போ போ. போயா சொல்லிட்டு இருக்கல. ஏய் ஓட்டு போங்க. ஓடு சொல்றேன். தள்ளு. போ தள்ளி போயா. ஓட்ட நம்பர். போடா போ. தள்ளி போ. சொல்றேன்ல. ஓய் எல்லாரும் போ சொல்லுங்க. என்ன வேடிக்கை பாத்துட்டு? எல்லாரும் போங்க எல்லாரும். போங்க. போங்க. வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. போங்க. போயா அந்த பக்கம். ஓடு ஓடு. சார் என்னாச்சு சார்? உனக்கு என்ன விளக்கமா சொல்லணுமா? போயா. போயா அந்த பக்கம். ஓடு சொல்றல. போ அந்த பக்கம். தள்ளு தள்ளு தள்ளு. சார் அப்படி எப்படி சார் போறது? ரைட்ல திரும்பி போயா. போயா போயா. ஓ ஆலங்காத்தால பண மூஞ்சில முடிக்க வேண்டியது. எல்லாம் காசி தாண்டா பண்ணிருப்பான். ஏய் நேரா பார்த்து போடா. ஏன்பா எப்படிப்பா வந்தீங்க? ஊரே பிரச்சனை இருக்கு. சுத்தி தான்ப்பா வந்தோம். வாங்க வாங்க. இந்த அதையும் எடுத்துட்டு போ. வாப்பா உட்காரு. உட்கார்றா. நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து 20-25 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். எத்தனை கொலை எத்தனை பிரச்சனை. ஊரையே பயமுறுத்தி வச்சிருக்கான். யார் கேட்கறது? எல்லாருக்கும் பயம். புராணங்களையும் கதைகளையும் தான் கடவுள் அவதாரமாக வந்தார், கம்ச மையத்தை கிழிச்சாருன்னு படிச்சிருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த கடவுளையும் என் கண்ணால் பார்த்ததில்லை. சட்டம் ஒழுங்கு போலீஸு எதுவும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் வேஸ்ட். ஆமாமா, எல்லாம் அந்த ஊர்ல பொட்ட பசங்க. எல்லாருமே வளையல் போட்டுக்க வேண்டியதான். ஏய் அதிகப்படியா பேசாத. உனக்கு எதுக்கு இந்த பேச்சலாம்? ஆமாமா, பேச விடாதீங்க யாருமே. இப்படி பொத்தி பொத்தி வைக்க போய் தான் வளர்ந்து நிக்கிறான். ஏய் உள்ள போ. அந்த கோயிலை பாத்துங்க. ஏய் அட்டையா சும்மா வர மாட்டேன். கோயிலை பாத்துக்கோ குளத்தை பாத்துக்க. ஏன் வேலையா போச்சுடா உங்களுக்கு? சொல்லுங்கடா, ஒருத்த விடாம சொல்லுங்கடா. வாங்கடா. அப்புறம் சொல்றேன். அப்புறம் சொல்றியா? அதான் ஆரம்பிச்சிட்டுல சொல்றா, இல்லன்னா நெஞ்சு வெடிச்சிடும்ல. சொல்லு. என்னாச்சு? அது ஒண்ணுல பாஸ், கோயில் கும்பாபிஷேகத்துல கூட்டத்துல குருக்கள் புள்ளைய அப்படியே புடிச்சு விட்டான். அப்புறம் அந்த புள்ள செருப்பை கேட்டு பிச்சிடுச்சு. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அந்த செருப்பை தலை கட்டி விட்டானுங்க. அது இப்ப 2 குட்டியை போட்டு சுத்திட்டு இருக்கு. ஏய் உங்க கதையெல்லாம் எடுத்து விட்டா ஊரே நாடி போயிடும் தெரியல. பாஸ் உங்களை பத்தி நிறைய கதை இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஏ மச்சான், காசுடா. மில்கி ஐ லவ் யூ. மாட்டீங்க, பிச்சிடுவேன். யாரும் எஞ்சி போகக்கூடாது இன்னைக்கு சொல்லிட்டேன். முளைச்ச 3 நாள் விடல. என்ன தைரியம்? இன்னைக்கு வாத்தியார் வரட்டும், வச்சுக்கிறேன். யாராவது ஒத்துக்கோங்களே. யாரோ பண்ண தப்புக்கு எல்லாருமே மாட்டணுமா? நடிக்காத நடிக்காத. யாராவது பேசிங்க பிச்சிடுவேன். எல்லாரும் அப்படியே உட்காருங்க, வாத்தியாரை கூட்டிட்டு வரேன். உங்க பஞ்சாயத்து உள்ள ஓடிட்டு இருக்கு. என்ன மாட்டீங்க, பெரிய பிரச்சனை. அப்பா வரட்டும். ஏங்க என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பொம்மை போட்டு மில்கி ஐ லவ் யூ இவ்ளோ இருந்துட்டு இவ்ளோ கேக்குது. என்னங்க புரியல, என்னது மில்கி? புரியாதா? மில்கினா பாலு, நீங்க தான். ஹலோ ஒரு நிமிஷம். என்னங்க ஏதோ சின்ன பிள்ளைங்க, எதுக்குங்க இதெல்லாம்? அழிச்சிடுங்க. அழிச்சிடுவேன். என்னங்க அப்பாங்க ப்ளீஸ். மாட்டுச்சு. என்னங்க ஹலோ. என்னம்மா ஹோம்ஒர்க் எல்லாம் போட்டிங்களா? என்னங்க என்னாச்சு? என்ன இருங்க. என்ன கேட்ட ஒன்றும் பதிலே சொல்ல. ஹோம்ஒர்க் போட்டிங்களா? தப்பிச்சிட்டீங்க. என்னங்க நான் என்னங்க பண்ணேன்? நீங்க பாட்டு மாட்டினீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆமா, ஒண்ணும் பண்ணல. அதுங்க பொம்மை போட்டு மில்கின்னு தான் எழுதி வச்சிருந்ததுங்க. பிரச்சனையை சீரியஸ் ஆக்கிறதுக்காக நான் தான் ஐ லவ் யூ போட்டேன். பிள்ளைங்களாம் வந்துட்டு போற இடம்,
கொஞ்சம் ஆம்பளை அடக்க ஒடுக்கமா இருங்க. ஹலோ, லாயருக்கா தான் வெயிட்டிங்க. அண்ணன் இங்கே தான் இருக்காரு, வர சொல்லு. ஏய், இங்க என்ன சத்தம்? யாரா அவன்? வந்துடுறான். வர சொல்றியா? அண்ணா வணக்கண்ணா. ஓ, சாப்பாட்டு இடத்துல வந்துட்டேன்னா பரவாயில்ல. நம்ம மாயவரம் கேஸ் விஷயமா ஜட்ஜை பார்த்து பேசினேன். முதல்ல கொஞ்சம் பிடி கொடுக்காம பேசினாரு. நம்ம ஈரோட்டுக்காரர் தான். அப்புறமா பேசி கிசி சமாளிச்சிட்டேன். நீங்கள் ஒன்றும் வர தேவையில்லை. பசங்க 4 பேரை சரண்டரா. தம்பி அதை கொஞ்சம் எடு தம்பி. ஜாமீன் வாங்கிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 பேர் யாராவது ஜாமீன் சரணடைஞ்சா போதும். இன்னும் ஒரு தடவை ஜட்ஜை நேரில் பார்த்தோம்னா இந்த சிக்கல் சாட்டர்டே சண்டே வேறு வருது, அது நமக்கு சாதகமாக தான் இருக்கும். அந்த ஜட்ஜி ஒன்றும் என்ன அந்த பையன் இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? யாருன்னு தெரியுதா? வளவராக இருப்பார. கத்தி பிடிக்கிற வயசை பார்த்தீங்களா? கொஞ்சம் அசந்திருந்தா என்ன பார்த்துருக்க முடியாது. கை கழுவலான்னு போறேன். என்ன சாபமோ கர்மமோ தெரியல, இவன் குடும்பத்துல 4 பேர் நம்ம கையால தான் செத்துட்டு இருக்காங்க. இந்த பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன், எங்கேயும் எதையும் மிச்சம் வைக்காதீங்கடான்னு. இப்படிதான் வளர்ந்து வந்து நீக்கும். தீக் போடு. இருக்கு புரியல, அறுத்துருவன் சொல்லு. இந்த பில்டிங் இருக்கும். சொல்லிடுறேன். அவன் இருக்க மாட்டான். இல்ல சொல்லிடுறேன். விடு, நான் யாருன்னு தெரிஞ்சா இடிச்சுட்டு போயிட்டா இருப்பான். வண்டி எடு. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? என்னப்பா கிளம்பியாச்சா? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாமே. பரவாயில்ல சார், ஏற்கனவே 4-5 நாள் ஆச்சு. எங்கம்மா போயிட்டாவ? இன்னைக்கு கிளம்புறோம்னு தெரியும்ல. நீ கடைசி பரிச்சடா, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸுங்களோட நின்று அரட்டை அடிச்சிட்டு இருப்பா. போலாமா? போலாம். டைம் ஆச்சு, வரேன் சார். அம்மா, வரேம்மா. சரி சரி, பார்த்து போங்கப்பா. ஜாக்கிரதைடா. அப்பா நான் வரேன்ப்பா. ஏய் குட்ரா குட்ரா. ஏய் கொடுத்துடுற. ஒரு சிகரெட்டை முழுசா பிடிக்க விட மாட்டியே. பாஸ் இந்தாங்க. இல்ல பாஸ், எச்சத மடிச்சாதான் அடிச்ச மாதிரியா இருக்கு. இவன் துப்பு கட்டவன் பாஸ், துப்பு கொடுங்க. காசு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாண்டா, அதான் ஒரே கலவரமா இருக்கு. பசலாம் ஓடலாம், இங்க நிக்க வேணாம், கிளம்புங்க. காசு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாண்டா. இன்னைக்கு ஊருக்கு போக முடியாதுடா, வாட வெட்டிக்கு போலாம். வா. வேற எங்கேயும் சுத்தி போக முடியாதடா. எங்கேயும் பஸ் ஓடலாம், நான் தான் சொல்றேன். வா.